நம்ம பிறக்கும்போது இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம வரும்போது, நம்ம அழுகையோட வருவோம். அதாவது நம்மள சுத்தி இருக்க மனிதர்கள், இந்த பிரபஞ்சத்துல இருக்கவங்க, நம்ம இந்த பிரபஞ்சத்துல என்ட்ரி குடுக்கும்போது, குழந்தை அழுது அதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். குழந்தை அழுது பிறக்கும். ஆனா, நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா அத சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. ஒரு லைஃப் நமக்கு முடிச்சுட்டு, நம்ம இறந்து போகும்போது, நம்ம இறந்து அதாவது நம்ம நெறைய இறந்த வீடுகளுக்கு நம்ம போயிருப்போம். எப்படி ஒரு ஒரு குழந்தை பிறக்கும்போது நம்ம சுத்தி இருக்கவங்க சிரிக்கிறதும், குழந்தை அழுறதும், அதே மாரி அந்த ஒரு லைஃப் முடிஞ்சு இறந்து போகும்போது, அந்த இறந்த மனிதர் அங்க இருக்கதும், அங்க சுத்தி இருக்க மனிதர்கள் எல்லாம் அழுறது. அழுதுட்டு சொல்லுவாங்கல்ல, அதாவது நேத்து தான் சிரிச்ச முகத்தோட பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தா அவர் இறந்துட்டாரு. இல்ல நைட்டு பேசும்போது ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு. ஆனா காலையில இறந்துட்டாரு. அதுல என்ன தெரியுதுன்னா, அதாவது நம்ம இறக்கறதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமா தான் இருக்கோம். சந்தோஷத்துல அதுக்கப்புறம் தான் நம்ம உயிர் போகுது. நெறைய இறந்த வீட்டுகள்ல நமக்கு போகும்போது இதத்தான் சொல்லுவாங்க. நேத்து நல்லா சிரிச்ச முகமா இருந்தாரு. இன்னைக்கு இறந்துட்டாரு. ஆனா நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் அன்னைக்கு அழுவாங்க. இந்த பிரபஞ்சம். அதாவது இந்த இயற்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம பிறக்கும்போது அழுதுட்டு வருவோம். நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம இறக்கும்போது சிரிச்சுட்டு இறப்போம். நம்மள சுத்தி இருப்பவங்க எல்லாமே அழுதுட்டு இருப்பாங்க. இதுதான் நம்ம பிரபஞ்சம் சொல்லுது. இது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது நம்மளோட ஆழ்மனது. அதுவும் இந்த மாரி தான். அதாவது நமக்கே தெரியும். நம்ம பொறக்கும்போது அழுதுட்டு தான் பொறந்திருப்போம். இந்த ஒரு லைஃப் தான். ஆனா சந்தோஷமா வாழலாமே! எப்படியும் இறக்க தான் போறோம். அதுவும் நமக்கு தெரியும். சந்தோஷமா வாழ்ந்துட்டு அத முடிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் நம்ம என்ன விதைய போடுறோமோ அதுதான் முளைக்கும். நம்ம அரிசிக்கு விதை போட்டா அரிசி தான் முளைக்கும். கோதுமைக்கு விதை போட்டா கோதுமை தான் முளைக்கும். அதாவது மாத்தி விளையாது. அரிசி போட்டா கோதுமையும் விளையாது. கோதுமை போட்டா அரிசியும் விளையாது. அந்த மாதிரி தான். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம நல்ல எண்ணங்கள போட்டா, அது நல்ல எண்ணமா தான் உருவெடுக்கும். நம்பிக்கையோட போடும்போது, அது நம்பிக்கையான விஷயங்கள் தான் நடக்கும். அதே மாரி நம்பிக்கையற்ற விஷயங்கள நமக்கு போட்டா, அந்த விதைய நமக்கு போட்டா, இந்த உலகமே ஒரு தோட்டம் மாதிரி, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டும் ஒரு தோட்டம் மாதிரி. நம்ம அங்க போட்ட மாரி, அரிசி போட்டா அரிசி தான் விளையும். கோதுமை போட்டா கோதுமை விளையும். நல்ல எண்ணங்கள், நம்பிக்கை நம்மள வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். நல்ல ஒரு இடத்துக்கு அந்த விதை வளர்ந்து பெரிய மரமா. ஒருவேளை நமக்கு நம்பிக்கையற்ற எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, அந்த மாரி அந்த இடத்துக்கே கொண்டு போகும். ஸோ இந்த யூனிவர்ஸுக்கும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. சிந்திச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.